ஆல்ரைட், என் கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் உடைய ஓனர் திரு கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ கஸ்டமரா நிறைய டைம் வந்து உங்க கடைக்கு வந்திருக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவரா இன்னைக்கு வந்து வந்திருக்கேன். நன்றி நன்றி. ஓகே, சோ பொதுவா வந்து இந்த ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன் அப்படின்னா சின்னதா ஒரு விஷயம் நடந்துட்டாலும் வந்து இந்த கஸ்டமரை வந்து சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். சோ அந்த கஸ்டமரை சமாளிக்கிறது வந்து எப்படி பண்றீங்க? நம்ம பண்ற ஒரு தொழில வந்து ஒரு நேர்த்தியா நம்ம பண்ணும்போது கஸ்டமரை சமாளிக்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஒரு ரெப்புடேஷன், கஸ்டமரோட ரெப்புடேஷன் தான் முக்கியம். இதில் ஒரு கஸ்டமரை நம்ம ஹேண்டில் பண்ற விதம், நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறதுனால ரொம்ப தூரத்துல தான் தேடிலாம் வராது. அவங்க நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம். குவாலிட்டி ப்ராமிஸ், நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஃபுட்டு, ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது, வயசுல பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, எதனால இங்கே தேடி வராங்க. ஸோ அவங்க சமாளிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் பிஸி டைம்ல பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணி வருவாங்க. மோர் தென் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவேன். நான் கடையோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணிட்டு வர வைப்பேன். இங்க வந்து யாரும் வெயிட் பண்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. நீங்க கூட நிறைய பார்த்துருப்பீங்க. வந்த உடனே பே பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி நம்ம இங்க பண்றோம். வீட்ல இருந்து ஓவர் த ஃபோன் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு இந்த ஃபுட்டு வேணும்னு சொன்னா அவங்களோட ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு டைம்ல அது ரெடி ஆகுங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மத்தபடி கஸ்டமரை சமாளிக்கிற எல்லாமே நல்ல கஸ்டமர்ஸ். ஓகே, அதான் பாக்குறேன். ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர்றதுங்கிறது பெரிய சவாலான விஷயம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட நான் பேசுறப்ப 7 வருஷமா வர்றேன், 5 வருஷமா வர்றேன், 4 வருஷமா வரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வராங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கடை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, ஒரு உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி கஸ்டமர் வந்து நம்ம கடைக்குள்ள வாங்குறாங்க. அதே லேடி கஸ்டமர் அகைன் திருப்பி நம்ம கடைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கடை சக்சஸ். ஏன்னா ஜென்ஸுங்களோட லேடிஸுங்க தான் ஹைஜீன், சுத்தம், வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, கிச்சனை சுத்தமா ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் கஸ்டமர்ஸ், லேடி கஸ்டமர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் நமக்கே தெரிஞ்சிடும். அவங்க வெளியில சொல்லிடுவாங்க, அவங்க வேற எங்கேயும் வெளில வாங்க மாட்டாங்க. ஆமா 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 ஆமாங்க. இங்க பாத்தீங்கன்னா லேடி கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஃபேமிலி இங்க வரவங்க எல்லாமே ஃபேமிலி கஸ்டமர்ஸ். 99% எல்லாமே ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். எத்தனை வருஷமா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கு? நான் வந்து 2003ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. 2003ல நான் வேலையாளா இருந்தேன். நான் வந்து ஒரு ஸ்டாஃபா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 வருஷம் என்னோட ஒரு 8 வருஷம் என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். 2011ல தான் ஜிஞ்சர் கார்லிக்ங்கிற பிராண்ட் வந்து நான் ஒரு ஓனா ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். இந்த லொகாலிட்டியில ஜிஞ்சர் கார்லிக்லாம் கண்டிப்பா இந்த அயனாவரம் லொகாலிட்டியில தெரியாதவங்க இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து. ஓகே, பொதுவா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் இயர்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட இதுவா இருக்கும். பட் நீங்க வந்து பொதுவா இன்னும் பிரான்ச்சஸ் வந்து எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. பிராண்ட் வந்து இப்ப டிஎம் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜிஞ்சர் கார்லிக் வந்து சென்னை சிட்டி நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த பிளான்ஸும் இருக்கு. இன்னும் ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஒரு ஆன் தி வே. ஓகே, இன்னொரு கேள்வி. உங்க வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத ஒரு நாள், ஒரு கஸ்டமர் கூட அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டே இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒண்ணு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் மறக்க முடியாது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. அப்படிலாம் இல்ல. வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பிரதர், சிஸ்டர்ஸ், ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான். எல்லாருமே வந்து ஒரு ஹை லெவல் கம்ஃபர்ட்ல தான் இங்க வருவாங்க. ஒரு சின்னதா ஒரு இஷ்யூ இருக்குன்னா கூட அதை ரொம்ப ஹார்ஷா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, அவர்கிட்ட இதை நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. பிரதர் இந்த மாதிரி அப்படின்னா கூட ஒரு 10 பேர் முன்னாடி கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப டிக்னிட்டியான கஸ்டமர்ஸ், நல்ல கஸ்டமர்ஸ். ஓவர் த போன் சொல்லுவாங்க, இல்ல தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணனா கூட இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இது நான் இப்படி ஃபீல் பண்ண அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான். பெருசா மறக்க முடியாத நாள் பிசினஸ்ல அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, நிறைய வந்து நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜினோமோட்டோஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா ஆமா. சோ அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இல்லங்க, ஒரு உணவுப் பொருளுங்கிறது வந்து வயித்த கெடக்கூடாது. முதல் விஷயம் அதுதாங்க. ஒரு நம்பகத்தன்மை. ஒரு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாங்க, அவங்க வாங்குற பொருளை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. சோ அதன் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கடையில வந்து என்னதான் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டாலுமே அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். நான் என்னோட மனசாட்சிப்படி என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு சாப்பிட தகுந்த பொருள் என்னவோ அதை தான் விற்பனை பண்ணணுங்கிறது என்னோட மனம். அதுபடி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது அப்போ என் குழந்தைக்கு நான் அஜினோமோட்டோ போடுற பொருள் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், கலர் போடுற பொருள் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். சோ அடுத்தவங்க கிட்ட குழந்தையா இருந்தாலும் நான் அதான பண்ணணும். தொழில் தர்மம் அதை நான் பண்றேங்க. அது கஸ்டமர்ஸும் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இது சக்சஸ். ஓகே, சோ ஃபைனலா ஒரு கேள்வி. ஜிஞ்சர் கார்லிக் வந்தா மஸ்ட் ட்ரை, இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எதை சொல்லுவீங்க?
அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இல்லையா? ஒரு மதர் கிட்ட போயிட்டு நீங்க பெத்த ஒரு 5 குழந்தையில எது ஒரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அடாடா. நான் வந்து என்னன்னா என்னோட கிச்சன் கெப்பாசிட்டிக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுக்காம நான் மினிமம் ஆஃப் வெரைட்டிஸ் தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு வந்து 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆயிடும். பேசிக்கலா நான் ஒரு செஃப். எனக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலுமே கூட இந்த லொக்காலிட்டிக்கு என்ன ஃபுட் ப்ராடக்ட் வந்து சூட் ஆகும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து மினிமைஸ் பண்ணி என்னோட கான்சென்ட்ரேட்டை ஃபுல்லா அதில் பண்ணி கொடுக்கறது கொஞ்சமா இருந்தாலும் பெஸ்ட்டா கொடுக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வெரைட்டியும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்டாஃப்ஸ். ரொம்ப வருஷக்கணக்காக இருக்கவங்களாம் என் கூட இருக்காங்க. 15 வருஷமா இருக்கவங்களா இருக்காங்க. ஓகே, கம்மா திபேந்திரா கம். ஓ இவரெல்லாம்? ஆமா, இவரை நானே பாத்திருக்கேன். ஓகே, இவரெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் என்னோட மெயின் செஃப் இங்க. ஓகே, ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸா இருக்காரு என்கிட்ட. 13 இயர்ஸா இங்க இருந்து போனா ஊருக்கு தான் போவாரு, ஊர்ல தான் இங்க தான் வருவாரு. மெயின் செஃப் இவர் இங்க தான். ஆல் த மோரோ ரெசிபி எனக்கு அப்புறம் இவருக்கு தான் தெரியும். நான் இல்லைனாலும் வந்து அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்பாரு. ரெண்டாவது இங்க வந்து மசாலாலாம் வந்து எல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்க நிறைய பிராண்டட் மசாலாஸ், ரெடிமேட் மசாலாஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்லைங்க. இங்க என்ன ரேஷியோ படி பண்ணணுங்கிறத நானே வந்து ஹோம்லி பண்ணி வீட்லயே அரைச்சி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து தான் இங்க கொடுப்பேன். எந்த பிராண்டட் மசாலாவும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. கரம் மசாலா ஆகட்டும், சிக்கன் மசாலா நாங்க ஹோட்டலுக்காக பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். we are on the way to reach my targetல. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரியும். இருக்கிறது கொஞ்சமா இருந்தா அதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். இது இப்ப மசாலா ஐட்டம் எதாவது எடுத்துட்டீங்கனாலும் நான் குறை சொல்ல விரும்பல. பட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அது கெட்டு போக கூடாதுன்றதுக்காக மினிமம் ஏதாவது பண்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம நாளைக்கு பயன்படுற பொருளை இன்னைக்கு நம்ம அரைச்சி யூஸ் பண்றோம்னா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் தேவைப்படாது. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். சோ ரொம்ப நான் பார்த்த ஹோட்டல் உரிமையாளர்கள்ல ரொம்ப ரொம்ப நேர்மையான மனுஷன் அவர் இருக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து பொசுக்குன்னு உண்மைகள் நிறைய விஷயத்த பேசியிருக்கிறாரு. பட் இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா 21 வருஷமா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா வந்து இவரை வந்து இங்க நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ செய்யற விஷயத்த உங்களுடைய மனசாட்சிப்படி, உங்க தொழில் தர்மப்படி தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.